தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ்க்கு பட்டை நாமம் போட்ட ஆதரவாளர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளுமே மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, ஏன் அதிமுக தேர்தல் வாக்குறுதியே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லாமல் எங்கே கூட்டணிக்கு போவது, யாரிடம் போவது, என்ன செய்வது என தெரியாமல் தான் இதுவரைக்கும் திகைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கீழ்க்கக்கூடிய ஆதரவுகள் இந்த ஒரு 4-5 மாதங்கள்ல மொத்தமா காலியாயிருச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னும் இருக்கக்கூடியது சின்ன சின்ன நபர்கள், சின்ன ஒரு தொண்டர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்களும் மிக விரைவாகவே மாற்றுக் கட்சி இணைவதற்குரிய வேலைப்பாடுகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு மிக ஒரு லோவா போயிருச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிக்கட்சி என்பது ஆரம்பித்திருக்க வேண்டும். அந்த தனிக்கட்சியின் மூலமாக 2026 சட்டமன்றத்திலே போட்டியிட கூட்டணி கட்சியுடன் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தனிக்கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் என்பது எதுவும் கிடையாது அப்படின்னு அறிவிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தை பிறந்தால் வழிபிறக்கும் என சொன்னார். இன்னும் 30 நாட்கள் இருக்கிற தை மாதம் முடிவதற்கு, அதற்குள் யாருடன் கூட்டணி என அறிவிப்பேன் என சொல்லுகிறார். அந்த தை மாதம் முடிந்த பின்பு அடுத்த மாதத்தில் நாங்கள் கூட்டணி பற்றின அறிவிப்பை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் கண்டிப்பாக சொல்லுவார். இப்படித்தான் ஓபிஎஸ் நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கு மிக ஆதரவுகளை கொடுத்த முக்கிய நபர்களாக அறியப்பட்டவர்கள் புறம் திமுக, அதிமுகவை இணைந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த சூழலில் நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் திமுகவிலே ஐக்கியமாக இருக்கிறார். தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்றத்தில் நெருங்குவதால் திமுக தனது கூட்டணியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய முயற்சியிலே இறங்கி இருக்கிறது. என்னதான் தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சி இணைக்கும் முயற்சியில் ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருகிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்று உறுப்பினர் சேர்க்கை மாற்றுக் கட்சியினர் பலரும் திமுக இணைந்து வந்தாங்க. அதிலும் குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் சமீப காலமாகவே திமுக இணைந்து வருவது நாளுக்கு நாள் ஸ்டாலினுக்கு பலம் கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் அதிமுக முக்கிய முகையில் ஒருவராக வந்தவர் தான் தேவராணியம் PKV பிரபு அவர்கள். அதாவது அதிமுக அப்படின்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய நபர். அந்த PKV பிரபு அவர்கள் உதயநிதி முன்னிலையிலே நேற்று தினம் திமுகவில் இணைந்திருக்கிறாராம். இவரது தாத்தா வெங்கடாச்சலம் காங்கிரஸ் உடைய முன்னாள் MLA, மாநில துணைத் தலைவராகவும் இருந்தவர். திமுகவில் இணைந்த பிரபு அதிமுக ஓபிஎஸ் அணி மாநில அமைப்பு செயலராக இருந்திருக்கிறார். மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ் என அடுத்தடுத்து தனது ஆதரவாளர்கள் திமுக இணைவது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் வாய்ப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்தி இருக்க வேண்டும். பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது. வந்தவுடன் புதிய கட்சியை ஆரம்பித்திருக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் மக்களை தேடி பயணம் சென்றிருக்க வேண்டும். 2வது மாநாடு நடத்தி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மக்களை தேடி நேரடியாக பயணம் செய்திருக்க வேண்டும். பாஜக நம்பிக்கொண்டு கடைசியில் நடுத்தெருவில் தான் அரசியலில் நின்று கொண்டிருக்கிறது. அவருடைய ஆதரவுகள் பூரா நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே போகிறது. இப்ப தற்சமயம் ஆதரவுகள் எதுவும் இல்லாமல் தன்னிச்சையாகத்தான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.